ஸோ அழகா கைஸ் நீங்கள் என்னோட கேம் விளையாட போகிறோம்னா கிராணி சாப்டர் 2 தான் விளையாட போகிறோம். ஸோ கிராணி மட்டும் வச்சு விளையாட போகிறோம். சரி ஈஸியாக வச்சுக்கலாமா? ஓகே ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ மியூசிக் ஓகே இருக்கட்டும். தொண்டை வலி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ் போயாச்சு. என்னங்க உள்ள இருட்டாக இருக்குது, என்ன பண்ணுறது? ஓ டே 1ஆ? ஓஹோ அப்படிலாம் இருக்குது. சரி ஆனால் டபுள் மிரராக இருக்குதுங்க கைஸ், என்னன்னு தெரியல. டப்பிங் கொடுக்கும்போது ஏதோ டபுள் மிரர் மாதிரி இருக்குதுங்க. இதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். சரி ஓகே, இதை திறந்துட்டு இது என்னது? ஐயோ சவுண்டு வந்துருச்சு. சரி ஓடு. இது எங்கே போய் ஹைட் பண்ணுறது? ஆனால் அங்கேயே இருக்கு. இந்த கிராணிக்கு வேறு சவுண்டு கேட்டால் வந்துடுமாம்மா. அது அந்த இது அந்த ஃபஸ்ட்லேயே இருந்தீங்கல்ல, அது கேட்டுச்சு, அது சொன்னதாங்கம்மா கைஸ். அதனால தான் கைஸ் இப்போ அந்த கிராணி வருதா? வருதே கிராணி சவுண்ட் வச்சுக்கலாமா? ஓகே கைஸ் சவுண்ட் வச்சுக்கிறேன் கொஞ்சம் அப்படியே கேட்கும். ஓ கிராணி வருது வருது விளக்கே கிராணி பின்னாடி பாரு. அப்படியே எனக்கு தெரியாமல் பார்த்துட்டேன். ஓகே அது தெரியாமல் போயாச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே போட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளோ கைஸ் இப்போ நம்ம எனக்கு போட் ஸ்கேல் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் அந்த பிறகு கிடைக்குதா அந்த ஓகேவா? இப்போ போட்டு எஸ்கேப் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி என்ன ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலாமா, இல்லை நெக்ஸ்ட்டு இது ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலாமா, இல்லை டோர் எஸ்கேப் பண்ணலாமா? நீங்களே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஸ்டேரிங் வீல் இங்கேயே இருக்குது சார், திறந்து விட்டது நல்லதாக போச்சு. அப்படியே தெரிஞ்சு, ஏன்னா அது இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்குன்னு தனியாக ஒன்று தடவை விளாடணும். சரி ஓகே இப்போ போய் இது ஃபஸ்ட்டு கீழே போகணும். அதுக்கு நிற்கிறேன் ஐயோ இங்கே தான் வருது கிராணி. இந்த கிராணி மேலே போகுதா கீழே வருதா? மேலே போனால் சரி, ஆனால் நம்மளை பார்த்து வருது மாதிரி தெரியுதே, பார்க்கலாமா? ஐயோ தெரியாதனமாக அது மேலே தான் போச்சு, நம்ம தெரியாதனமாக கீழே போயிட்டு. ஓகே அது நம்ம பார்த்தோன்னா பரவாயில்ல, நம்ம ரிங்கா ரோசஸ் வாங்கி அப்படியே ஏற்றனா போயிடுவோம். ஓகே பாய் கிராணி. ஹே என்னண்ணா இது எப்படி இருக்குது? ஓ ட்ராப்பா? ஐயோ கிராணி இப்படி வைக்கும் தெரியாமல் போச்சா? என்னங்க இது சவுண்டு வேறு கேட்கும், மன்னிச்சிக்கோங்க. இப்போ கிராணி வரும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ ஓகே இந்த தடவை நான் சுற்றி விட்டு தான் போகணும். ஐயோ கிராணி வருது. ஹாய் கிராணி, எப்படி இருக்க? சாப்பிட்டியா? என்ன சாப்பிடாது? சரி அம்மா இந்த கிராண்ட்பா கிராண்ட் பார்க்கலாமே. இதில் நம்ம வெறும் கிராண்டியை வச்சு தாங்க விளாட போகிறோம். கிராண்ட்பா வச்சு விளாட்லாமா, இல்லை 2 பேரும் வச்சு விளாட்லாமா, 2 பேரும் சேர்த்து வச்சு விளாட்லாமான்னு நீங்களே கமெண்ட்டாக சொல்லணும். சரி ஓகே, இந்த கிராணி வருமா? கிராணி சொட்டக்கிழவி கிராணி, வா கிழவி, எனக்கு தான் வெயிட்டிங் வா. அந்தவே இருக்கட்டும், சீக்கிரம் வா. இந்த கிராணி ஓவரா பண்ணிட்டு இருக்குது. இந்த கிராணி என்ன பண்ணுறது? ஓகே இந்த கிராணி இப்போ என்ன பண்ணுறது பாருங்க. இப்போது அந்த கிராணியை அது மேலே தான் இப்போ சுற்றிட்டு இருக்கோம். நம்ம அதுக்குள்ளே கீழே போட்டு இந்த போட்டு கீழே எடுத்து கீழே போட்டு வந்துடும். ஓகே கீழே போட்டாச்சு. நம்ம இப்போ மேலே போயிடுவோமா? ஓகே கொஞ்சம் சவுண்டு கேட்கும், மன்னிச்சிக்கோங்க. ஓகே இங்கே பார்த்தீங்களா? ஓகே கிராணி சட்டக்கிழவி கிராணி சீக்கிரம் வா கிராணி. இது வர மாதிரி தெரியல, நம்மளே மேலே போயிட வேண்டிதான். கிராணி ஓஹோ டப்பிங்கா ட்ராப்பு. ஐயோ வேறு இன்னும் வருது. சரி இப்போ இங்கே இருக்கிற ஸ்டேரிங் வீல் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கீழே போட்டு வந்துடுவோமா? கிராணி தான் செக் பண்ணிக்கலாம். கிராணி வரியா? வந்துடாத மேலே தான் உன் கிழமை இருக்கான், அவன் கூட போய் நீ ஜாலியாக இரு சரியா? எங்கள் கீழே மட்டும் வந்துடாத. அந்த பயம் இருக்கட்டும். சரி ஏதோ சொல்லி சமாளிக்கிறேன். நம்ம கிழமைன்னு சொன்னால் தான் அது அங்கேயே இருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது சொன்னோம்னா அது கிழமை பற்றி சொன்னோம்னா வச்சுக்கோ கோவம் தான் நம்மளை அடிச்சிடுங்க கைஸ். அதை பற்றி அது ஒரு மொரட்ட கிராணி, அதுக்கிட்ட யாரும் நிற்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சி கிழமை அது இருக்காமல் கிழவனை பற்றி பேசுனீங்க ரைன்னு அந்த கையில் இருக்க கட்டையை வச்சு எங்களை அடிச்சிடும். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் கைஸ் இருக்கணும் அதுக்கிட்ட. சரி இப்போ இந்த கிச்சனில் அப்படியே செக் பண்ணிட்டுங்களேன். இந்த கிராணியை பற்றி எனக்கு தெரியாத கைஸ். இந்த கிராணி பண்ணுற சேட்டை அதெல்லாம் ஓவர் கைஸ், ஓவராக பண்ணிட்டுருக்கு இதெல்லாம். என்ன பண்ணுறது, அவங்க அம்மா அப்பா அப்படி வளர்த்து வச்சுருப்பாங்க போல இருக்குது.
சரி ஓகே. இந்த அந்த கிராணிக்கே முடியல, ஏதோ சொட்டையை வச்சு சுற்றிட்டு இருக்குது. இந்த மொட்டை மண்டியனுக்கு முடியே இல்லை. இங்கே சூப்பர் காம்போ கைஸ். கொஞ்சோண்டு முடியே இல்லை. எப்படி கைஸ் சூப்பரா? எந்த பிங்க் சூப்பர் காம்போ கைஸ். நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கேம் டெவலப்பரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு மொட்டை ஒரு சொட்டை. அந்த கிச்சன் ரூமில் எதுவுமே இல்லை. இங்கே வந்து பார்த்தா செக்யூரிட்டிக்கு கிடச்சிருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த இதோ ரைட் சைடில் ஒரு ரூம் தெரியுதா, இதுக்கு தான். இதுக்கு திறந்துட்டு போய் உள்ள எம்டிஆர் இது கைஸ். அந்த கிழவன் இங்கே தான் வந்து சிசிடிவி கேமராலாம் வச்சு பார்ப்பான். அதனால் நம்ம எங்கே இருக்கோமோ அந்த சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சிடுவான். இங்கே பார்க்காம தெரியும் அந்த கேமரா இருக்கும் அங்கே. நல்லா போய் ரிவைஸ் பண்ணி பாருங்க. இல்லைன்னா போகும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கேமரா இருக்கா இல்லையான்ட்டு. அப்படிங்க பார்த்துக்கலாம். சரி ஓகே. சரி அந்த இப்போ கன் எடுத்துகிட்டு வந்து தான் அந்த மேலே சுட்டு அந்த உள்ளே அந்த பெட்டிக்குள்ளே வந்து கட்டிங் பிளேட்ஸ் வச்சு கட் பண்ணணும். அப்போ தான் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். அதுக்கு ஃபஸ்ட்டு கன்னை தேடணும். ஐயோ கிராணி ஐயோ ஏற முடியும். ஐயோ போட்டலாம். அது கன்று கிடச்சி அதையே பிடிச்சி நடிச்சிடுவாங்க. ஆனால் என்ன அது நம்மக்கிட்ட கன் இல்லை. ஏனியில் போய் மேலே ஏறலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அடிச்சிருச்சு கேப்பில் இருந்துச்சு. ஸோ யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் அவ்வளோதான். சரி ஓகே. டே 2 வந்துச்சு. இதுலையாச்சும் நான் டே 1 எஸ்கேப் ஆயிடலான்னு நினச்சேன். ஆனால் அது என்னமோ நடக்கலை. சரி ஓகே. இந்த தடவை இது பண்ணிடலாம். ஓகே சரி விட்டுச்சு. டே பண்ணாடி ஒழிஞ்சிக்கோ. ஓகே. சரி ஓகே ஓகே. அந்த கிராணி எப்போ வரும்னு தெரியலையே. கிராணி இந்த கிராண்ட்பா இருக்கானாமா. கிராண்ட்பா கீழே வெயிட் பண்ணுது. அதுதான் அவனை சிக்னல் அனுப்புறதுக்காக சவுண்டு போட்டுச்சு. பார்த்தீங்களா சொன்னால் கேட்குது. கிராண்ட்பானாலே போயிடுறப்பா. என்ன மாதிரி இது யாப்பாடே முடியல சாமி. சொட்ட சுந்தரி மொட்டை மந்திரி எப்படி சூப்பராக. ஓகே நம்ம லாஸ்ட்டாக எங்கே கீழே போட்டோம். வந்து ரூம் தானே. சரி இங்கேருந்து செக் பண்ணி ஆரம்பிப்போம். இங்கே என்ன இருக்குது? போடு ஸ்டன் கன்னு. அவ்வளோதான் இன்றைக்கி. கிராணிக்கு சங்கு தான். சங்கு ஊதிடுவோமா? இதில் இன்னும் டோர் ஹேண்டில் வீடு. இது நம்ம யூஸ் ஆகாது. டோர் எஸ்கேப் இருக்குது. இதில் எதுவுமே இல்லை. சேஃப் கீ இருக்குது கைஸ். சேஃப் கீ இருங்க. அதே பிரச்சனை. கிராணியை ஷூட் பண்ணிட்டு அப்புறமா சேஃப் கீ எடுத்துக்கலாம். சரி ஓகே. கிராணி நான் டேபிள் தள்ளி விட்டுறேன். ஓகே இங்கே ஒரு சுரங்க பாதை போகுது. ஐயோ கிராணி வந்துட போகுது. இந்த கிராணி வரியா? வந்துடாத கிளவி. நான் சும்மா தான் சவுண்டு பாட்டேன். இங்கே கிராண்ட் பாயில் அவன் ஊருக்கு போயிட்டான். சரியா? பார்த்தீங்களா வரல. ஓகே அதுக்குள்ளே இங்கே போய் செக் பண்ணிட வேண்டியது தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும். ஆனால் போடல நானே. சரி ஓகே. இந்த கிராணி எப்போ வரும்? கிராணி பாட்டு பாடினா நீயும் வரமாட்டேற. சொட்டை வெயிட்டிங்க. மொட்டை வெயிட்டிங்க. சரி ஏதோ ஒரு பாட்டை போட்டாலும் தானே வரும். அது எதுவும் வர மாட்டேங்குது. ஏ இராணி வா உனக்கு சங்கு தான் அன்னைக்கு. சங்கு ஜாலியாக இருக்கா. நிலை இப்படி தான் கிராணி பண்ணணும். அப்படியே தள்ளி விட்ற பாரு. அவ்வளோதான். ஊருக்குள்ள சொட்டனா செத்து போச்சுடாய். ஓகே சரி ஓகே. இதுக்குள்ளே சேஃப் கீப் எடுத்து போய் கீழே போகும். ஓகே இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்களா கைஸ்? எங்கேடா அந்த கேஸ் ஃபுயில் எங்கெங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்குன்ட்டு கேஸ்லின்னு. அப்பா இது திருட்டு கலவின்னு நிரூபிச்சிருச்சு கைஸ் நமக்கு. சரி ஃபஸ்ட்டு இதை கொண்டு போய் அங்கே ப்ளக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அந்த இதில் என்ன இருக்குது? ஃப்ரெஞ்ச் இருக்குது கைஸ். நமக்கு தேவையான பொருள் தான். சரி நம்ம போவோம். கிராணி ட்ராப் எடுத்துகிட்டு போகுது கைஸ். இல்லை சரி கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் மேலே இருக்க கேஸ்லினும் கொண்டு போய் விடணும். ஆமாம் நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது? ஆமாம் நம்ம ஸ்டேரிங்கில் கொண்டு வந்து வச்சாச்சு. போட்லேயும் இருக்குது. அப்புறம் ஸ்பார்க் ப்ளக்கும் இருக்குது. அப்புறம் கேஸ்லினும் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது. என்ன இது? பேட்லாக்கி தான் தேவைப்படுது. ஸோ அது எப்போ இது 2 பொருள் எடுத்துகிட்டு வந்து இப்போ இது
பேட்லாக் கீ நம்ம எடுக்கணும். நம்ம நிறைய இடம் நம்ம தேடல, அதனால் நம்ம இப்போ அந்த பேட்லாக் கீ எனக்கு தெரிஞ்ச சைல்டுக்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த மேலே அந்த செக்யூரிட்டிக்கு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு பாக்ஸில் போட்டு அடித்து வச்சுருப்பாங்கள்ல ஒருத்தனை, அந்த குருப்பாக ஒருத்தன் ஸ்லெண்டர்மேனு, அவன்கிட்டே இருக்கும் கைஸ். ஒன்று இது 2 இடத்துல நம்ம செக் பண்ணி போய் பார்க்கணும். அப்போ தான் அந்த அந்த பேட்லாக் இருக்கான்னு நமக்கு தெரியும். சரி, ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஊற்றிடுவோம். ஓகே, இப்போ ஃபுல்லாகுது. ஐயோ, இது வேறு இது வேறு இப்போ நக்க முடியுமா சீக்கிரம் பண்ணணும். ஓகே கைஸ், ஓகே. இந்த கேஸ்லினை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேன் கைஸ். என்னென்னா, இது கொண்டு போய் இங்கே போட்டு எப்படி வெப்பனே இல்லாமல் கிராணியை வந்து கொல்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஓகேவா? இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணுறதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிராணி 2 Chapter 2ல் இருக்கிற ஹிடன் பிளேஸு ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குங்க நெக்ஸ்ட்டு கண்டென்ட்க்கு. அது எனக்கு கண்டென்ட்டே வர மாட்டேது. நீங்கள் தான் ஏதாச்சும் ஒன்று கமெண்டில் பண்ணணும். அப்போ தான் அந்த கண்டென்ட்டை போட்டு நான் போடுவேன். எனக்கு இப்போலாம் சரியாகவே வீடியோ போடுறது இல்லை கைஸ். கமெண்ட்டில் ஏதாச்சும் கமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டாக எடுத்து சொல்லுங்க கைஸ், அதையாச்சும் நான் போடுறேன். எப்போயாச்சும் ரோசா வந்து போடுறானா இல்லையான்னு பார்ப்போம். இந்த கிராணி வேறு எப்போ வருமோ தெரியல. கிராணிமா பாட்டிமா கிராண்ட்பா வெயிட்டிங்கு அந்த ரூமில் கிராண்ட்பா வெயிட்டிங்கு அந்த ரூமில் எந்த ரூம் தான் தெரியல. வருது பார்த்தீங்களா, கிராண்ட்பா வெயிட்டிங்கு அந்த ரூமில், அங்கே போ. ஓகே, இப்போ பாருங்கள் அது எப்படி சாவடிக்குன்னு நாங்கள் சொல்லிக்கிறேன். இதுக்கு தான் சொல்கிறது, அது பின்னாடியில் போகக்கூடாதுன்ட்டு. அது முரட்டை கிளவி. அது ட்ரிக்கு சொல்லலான்னு பார்த்தா அது நம்மளே முடிச்சு கட்டிடுச்சு. ஐயோ போச்சு போ. தேவையில்லாம ஒரு நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே. எனக்கு இந்த மாதிரி ட்ரிக்லாம் வேணாம்ப்பா. அப்புறம் செத்து அந்த வீடியோவை என்ன பண்ணுறது? அப்புறம் செத்து தான் பிழைக்கணும். அப்புறம் நம்ம வந்து இந்த போர்டஸ்க்கு கம்ப்ளீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணணும் கைஸ். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எஸ்கேப் பண்ணணும். நம்ம எப்படி தேவையில்லாமல் இதுக்கிட்ட எஸ்கிட்டு இருந்தோன்னா வச்சுக்கோங்க, அதுவும் பண்ண முடியாமல் போயிடும். இதுவே டபுள் ஸ்க்ரீனாக வருது. இதில் ரொம்ப வீடியோ பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ எப்படியோ ஒரு 50 செகண்டு தெரில கைஸ். ஒரு 1.5 ஒரு அரை அந்த மாதிரி நிமிஷத்தில் இருக்கும். ஓகே, நம்ம இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் பார்த்தோம்ல, அந்த ஃப்ரெஞ்ச் போய் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, ஃப்ரெஞ்ச் எடுத்தாச்சு. ஓகே, கிராணி இல்லை. இப்போ பார்த்தீங்களா, ட்ராப்பெல்லாம் போட்டு வச்சுருக்குது இந்த கிராணி. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த கீழே போயிடும். ஓகேவா? கீழே போயிட்டு இது போய் திறந்து விட்டுருவோம். ஓகே திறந்து விட்டாச்சு. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை கொண்டு போய் இந்த கிராணி வருது பார்த்தீங்களா, கிராணி பாட்டிமா இங்கே பார்த்துறாதீங்க பாட்டிமா. பார்த்தீங்களா? பார்க்கல. அது கண்ணு தெரியாதுங்க, காது மட்டும்தான் கேட்கும். ரொம்ப முன்னாடி இருந்தால் தான் மட்டும்தான் பார்க்க முடியாது. நம்ம சைடில் அப்படியே பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, அதுக்கு ஒன்றுமே தெரியாது கைஸ். ஓகே, கிராணி மேலே போகுது. ஓகே பாருங்கள், அவ்வளோதான். ஒடே ஜூட். கிராணி வருதா? அந்த கிராணி ஒரு பேட்டு நிற்குது பார்த்தீங்களா, கிராணியோட பேட்டு. சிக்கனா அவ்வளோதான். சிக்கனா அதுக்கிட்ட உப்பு கண்டோம். வா கிராணி வா. கபடி. ஓகே மேலே ஓடு. இன்னைக்கு உனக்கு சாவணிச்சி காலவி. இப்போ பாருங்கள், ஸ்டண்டுக்கு எங்கே போட்டேன்? சேஃப்டி எடுத்துட்டு தாங்க போய் போட்டேன். இப்போ பாருங்கள், அது எனக்கு முடிச்சுக்கிட்டா விட மாட்டேன் கைஸ் இந்த கிராணியை. ஓகே, கிராணி சொட்டை கழுவி கிராணி இதை தள்ளி விட்டுருவோம். ஓகே, கிராணி எங்கே இருக்க கிராணி? வருது பார்த்தீங்களா? வா.
ஓடு ஷோல்டர்லேயே அடி கையிலேயே போட்டான் பார்த்தீங்களா. அவ்வளோதான் 2 மினிட்ஸ்க்கு அது தொல்லையாக நமக்கு இருக்காது. அதுக்குள்ளே நான் அந்த சைல்டையும் அப்படியே கொண்டுட்டு வந்துடும். இருடு நான் உன்னோட கொல்லு பேரனையும் போய் கொண்டுட்டு வந்துடுறேன் இரு. ஏய் பேபி, இது பேபியா? 8 கால் பூச்சி மணிதா குழந்த வா. ஐயோ நீ போய் ஸ்கூல் படிக்கிற வேலையை பாடுறேன். ஏத்துக்கிட்ட தேவைதான் மெங்கலியை பிடிச்சி அது கத்திக்கிட்டு இருக்கு. உன் கொல்லு பாட்டி அப்படி பழகி விட்டுருக்குறா. என்ன பண்ணுறது? ஐயோ வா 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 வா. ஒரு சோறுக்கு ஒரு மனிதனை போட்டு உன்னை கடிக்க வைக்கிறா பாத்தியா அந்த உன்னோட கொல்லு பாட்டியோட இது. இதுக்கு பசாம நீ எங்கேயாச்சும் ஸ்கூலாவது சேர்த்து படிக்கலான்டா. ஏன்டா இப்பெல்லாம் தெரியுதுங்க? அவங்க தான் அப்படி இருக்காங்க, நீ குழுவமாடா. சரி நம்ம என்னமோ பெரிய முதலமைச்சர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படியே பேசிகிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்க, உசுப்பேத்தி நம்மளை அவ்வளோதான். நம்ம அப்படியே உசுப்பேத்திகிட்டே இருப்பானுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கோவம் வந்துடும். ஒழுங்காக வீடியோ போட்டுற வழியை பாடுறா, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோ கார்லேயே சேர்த்து மாட்டையாக்கிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. தேவையெல்லாம் ப்ளூ ஸ்டாக் விடாமல் நம்மளோட கேம் பிளே வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இந்த க்ரோபர் இருக்குது பார்த்தீங்களா, இது கொண்டு போய் மேலே போய் 2 இருக்குது. கீழே நம்ம திறந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு பேட்லாக் கீ வந்து மேலே தான் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா கிராண்டி சைல்டுக்கிட்ட அந்த இது இருக்குன்னு நினச்சேன், பேட்லாக் இருக்குன்னு பார்த்தா க்ரோபர் இருக்குது. சரி கோப்ரா ஐயோ சரி க்ரோபாரையாச்சும் திறந்து பார்ப்போம் அப்படின்ட்டு திறந்து பார்த்தா கிடச்சிச்சு பேட்லாக்கி. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி நம்ம எஸ்கேப்பே கன்ஃபார்ம். ஓகே இது என்ன ஒரு 1.5 இப்போ என்ன இது 2 நிமிஷமே ஆகலை கைஸ், கொஞ்ச நேரம் இருக்குது 2 நிமிஷம் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே அந்த கிராணி வராது. இப்போ என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக போயிட்டு நம்ம சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணணும் கைஸ். ஃபஸ்ட்டு அதுதான் நம்மளோட குறிக்கோள். ஓகே, இப்போ எல்லாமே நமக்கு ரெடி கைஸ். இப்போ அது அந்த பேட்லாக்கியை இங்கே லாக் இருக்குது பார்த்தீங்களா, திறந்து விட்டுட்டு இந்த இது மட்டும் ஆன் பண்ணிட்டா போதும், இந்த கேட் இது திறந்துக்கும். இப்போது இந்த போட்டுக்கு எடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம எஸ்கேப்பே முடிஞ்சிச்சு. அப்பா இரணி வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீ சும்மா விட மாட்டேன்டா. என்ன பாய் இரணி. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். வேறு கண்டென்ட் எப்படி இருக்குன்னு போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேங்க. பை கைஸ்.